ட்ரைலரை சொன்ன டைமுக்கு ரிலீஸ் பண்ண முடியாதவன் எதுக்குப்பா டைமிங்லாம் விட்றாங்கன்னு ஒன்றும் புரியல. ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் 9:02க்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 9:15க்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இவங்களாம் என்ன ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என்ன தான் ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னே தெரில. ஓகே, ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பழைய சாங்கை ரீமேக்ஸ் பண்ணி மார்க்காண்டி மாதிரி பார்த்தீங்கன்னா கலக்கிட்டாங்க. ட்ரைலரில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வில்லன் தலை கூட பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வருது. இப்போதான் உங்கள் வரலாறு எடுத்து பார்த்தேன். ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா வில்லனாக தெரியுறாரு. இவர் தவிர்த்து பார்த்தீங்கன்னா வேறு யாரையும் காட்டலை. பார்க்கலாம் வேறு ஏதாவது சஸ்பென்ஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு. ட்ரைலர்லேயே தெரியுது அஜித்தோட பையனை யாரை கடத்தப்படுறான். அதனால் பார்த்தீங்கன்னா தலையோட டைலாக் பார்த்தீங்கன்னா, தம்மு எனக்காக விட்டேன், சரக்கு என் ஒய்ஃபுக்காக விட்டேன், வைலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன், ஆனால் என் பையனுக்கு ஒன்றுனா விட்டதை தொட்டு தான் ஆகணும். பயங்கரமாக இருந்துச்சு அந்த டைலாக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா யோகி பாபு சொல்கிற ஒரு டைலாக்கு, ஏகே வரார் வழிவிடுடா. அப்படியே பார்த்தீங்கன்னா பிரபு அந்த ஐயன் படத்தில் இருப்பார் பார்த்தியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் ஆகணும். சூர்யா கூட இருக்கிற தாஸ் மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா பில்லா கூட இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு கனெக்ட்லலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார் தரல, பார்த்தீங்கன்னா மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் ஆனால் உயிர் இருக்காதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் ஒரு ஃபினிஷிங் ஒன்று கொடுத்துருப்பா. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. பேட் பாய்னு சொல்லி முடிச்சிருப்பார்.